ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு FZ Foodies Food. சாப்பிடலாமா? ஹாட்டாகவும் இருக்குது, சாப்பிடலாம். சாப்பிட்டே இருக்க போல தோணுது. பீஸ் எல்லா பீஸ் அள்ளிடலாம். அதில் பார்க்குறதுக்கு மேலே புதினா, ஐஸ் கியூப்ஸு, தண்ணியில் முக்கி பானிபூரி குளிப்பாட்டி நம்ம வாயில் போட்டு ஒன்று மேங்கோ ஒன்று மெல்ட் ஆயிடுச்சு. நாம் இப்போ எங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷனுக்கு வந்திருக்கோம். பார்பிக்யூ நேஷன் இதனோட நான் செகண்ட் டைம் வரேன். இந்த செகண்ட் டைமில் உள்ளே போயிட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ சொல்கிறதா வந்திருக்கேன். ஸோ வாங்க போகலாம். பார்பிக்யூ நேஷன் வந்தாச்சு. வந்து ஒரு ஃபுட் ஐட்டமாக வரப்போகுது. சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். சாப்பிடலாமா? போக தெரியுதா வருது? ஸோ இதில் தான் சிக்கன், ப்ரான்ஸ், ஸ்குவிட்ஸ் எல்லாமே வைக்க போகிறாங்க. அனல் பறக்குது. அனல் பறக்க பறக்க சாப்பாடு இதான் போல். ஸோ பொட்டேட்டோஸ் வந்திருக்கு, சீசி பொட்டேட்டோஸ். நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி டேஸ்ட் பண்ணலாமா? சரியான சூடு. அப்படியே வாயில் வச்சிட்டேன். நல்லா க்ரீமியான பொட்டேட்டோ. அப்படியே உள்ளுக்குள்ளே அது கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள். அந்த கிறிஸ்பினஸ்க்குள்ளே பொட்டேட்டோ இருக்குது. தெரியுதா? இந்த சாஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. இந்த காரத்தை சுருக்குன்னு ஒரு காரம் இருக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி ஆசமான ஒரு காரம் இருக்குது. செம்ம ஹீட்டாக சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்திருக்கு. ஃபிஷ் டேஸ்ட் பண்ண போகிறோம். கிரில்டு ஃபிஷ்ஷு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் இங்கே. சாப்பிட்லாம். இன்னும் அந்த பொட்டேட்டோ வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. பொட்டேட்டோ கடைசியாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ். நம்மளை கிரில் மாஸ்டர் மாதிரி ஆகிட்டாங்களே. ஸோ ஃபிஷ் தெரியுதா? நல்லா ஜூஸியாக இருக்குது. ஃபிஷ் கூட இங்கே நல்லா இருக்குது. ஹாட்டாகவும் இருக்குது. சாப்பிட்லாம். வாவ், செம்ம சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருந்தால் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். சாஃப்ட்னஸ் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷு. என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில, பட் செம்ம சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி காரம், லைட்டான காரம், லைட்டான புளிப்பும் இருக்குது. உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் தெரியுது. பட் ஆசமாக இருக்குது. இது க்ரில் பண்ணி சாப்பிட்றது, ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் இல்லை, பக்காவாக இறங்கிருக்கு. பா, What's this one? Corn? Crispy corn. Crispy corn.
ஸோ என்னதான் ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாம் வந்திருந்தாலும் கூட சீஸ் கார்னை கொடுத்துருக்காங்க. சிக்கன் நான்வெஜ் சாப்பிட்டாலும் கூட ஒரு வெஜ்ஜு அதுவும் சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியுதா? கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? கார்னில் இருக்க அந்த ஸ்வீட்டு அந்த மசாலா சேர்த்துருக்காங்க. அது மசாலாவில் பிளாக் சால்ட்டு ப்ளஸ் பெப்பர் இருக்குது போல். அந்த பெப்பரோட காரமும் இருக்குது, பட் அந்த ப்ளஸ் அந்த பிளாக் சால்ட்டோட அந்த ஓவர் பவரிங்கும் இருக்குது. கிறிஸ்பி கார்ன் சொன்னாங்க கேட்டதுக்கு. கிறிஸ்பி கார்னுக்கான இது அதில் கன்ஃபார்மாக இருக்குது. கடிக்கும்போது கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே போகும்போது ஸ்வீட்னஸ் இருக்குது, அப்படியே இந்த பிளாக் சால்ட்டில் இருக்க லைட்டான புளிப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. சாப்பிட்னே இருக்கலாம்னு தோணுது. ஸோ வெஜ்ஜே சாப்பிட்ருந்தா நான்வெஜ் சாப்பிட முடியாது. அது சிக்கன் போகலாம். தெரியுது ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, செம்மையாக ஆவி பறக்குது. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ குக் ஆகிடுச்சு. நான் இந்த ஹீட்டில் வச்சேன், அதனால் குக் ஆனது இன்னும் கொஞ்சம் குக் ஆகி நல்லா பிளாக் ஆகிடுச்சு. அது நம்ம சாப்பிட போகிறோம். சார் பன்னீர் எஸ். Give me one more pineapple. சாப்பிட வந்துட்டே இருக்கும் போல எங்க. ஸோ சிக்கன் ஒன் மோர் பைட் போயிடலாம். பார்பிக்யூ நேஷனில் வந்து பார்பிக்யூ சிக்கன் எப்படி இருக்குன்னா சாஃப்ட்னஸ் இருக்குது, செஸ் பீஸ் போல இது சாஃப்ட்னஸ் இருக்குது, அது பீட் பண்ணி செஞ்சுருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனா சூடாக இருக்குது. அந்த சூட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த சாஃப்ட்னஸோடு சேர்ந்து வாய்க்குள்ளே போகும்போது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நான் உணர்றேன் இப்போது. ஸோ இன்னொரு பீஸ் சிக்கனை சாப்பிட்லாம். ஸோ தெரியுதா செஸ் பீஸு குத்துறது எல்லாமே செஸ் பீஸ் இருக்குது. செஸ் பீஸே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. செஸ் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சிக்கனில் இருக்க அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். இது சிக்கனை சாப்பிட தூண்டினே இருக்குது. மசாலா வந்து ஓவர் பவரிங்காக இல்லை. ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஓவர் பவரிங்காக ஆச்சு மசாலா. பட் சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலா அளவாக போட்டிருக்காங்க. பட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா ஸ்மோக்கில் போட்டு நல்லா ட்ரில்லாக இருக்காது. அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ், லைட்டான ஸ்வீட்னஸ்ஸு, அந்த ஸ்வீட்னஸோடு சேர்த்து கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவர் இருக்குது. சூப்பர். அடுத்து ப்ரான்ஸ் போகலாம். என் எதிரில் இருக்க ஒருத்தனுக்கு எச்சி ஊறிட்டு. ஸோ டிஷ்ஷஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது ப்ரான்லெஸ். ப்ரான் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்மோக்கி கோல் பார்பிக்யூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோலோட இது ஓவர் குக் ஆகிருக்குன்னு நினைக்கிற ப்ரான் சாப்பிட்டு பார்க்கலாம். ப்ரான் ஓவர் குக்கே ஆகலை, அவ்வளோ ஆசமாக இருக்குது. அந்த ஆசம்னஸ்லேயே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சொன்ன இல்லையா சிக்கனில் எவ்வளோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்துச்சோ அதுக்கோட பாதி இதில் ப்ரானில் இருக்குது. பட் இந்த ஸ்பைசினஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டான டேங்கினஸ் இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்குது. வேறு லெவல்லே சொல்லலாம். இது காமிக்கிற பாருங்க. என்னன்னா ஏசி அட்மாஸ்பியரில் இருந்தாலும் ஃபுட்டு சுட சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது, அமிர்தம் மாதிரி இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் ட்ரை பண்ணலாம். என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் கூட வெஜ்ஜு கொடுக்க தான் செய்வாங்க. சாப்பிட்டு சொல்லி தான் ஆகணும். சாப்பிட்லாம். எம்ஜிஆர் கட்சி சண்டை போகிற மாதிரி இருக்குல்ல இந்த குச்சி. பைனாப்பிள், க்ரில் பண்ண பைனாப்பிள். இதை காமிங்களேன். இது பாருங்களேன் எப்படி ஹீட் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். ப்ரான்ஸு பண்ணிடலாம். அந்த ஈரப்பதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீட் ஆகிட்டே இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பாருங்க இதுலேயும் அந்த பிளாக் சால்ட் இருக்குது. பிளாக் சால்ட் ஓவர் பவரிங்காக இல்லை. இந்த பிளாக் சால்ட் பார்த்தீங்கன்னா கார்ன்லேயும் சரி பொட்டேட்டோலும் சரி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் பைனாப்பிளில் கரெக்டாக அது போட்டிருக்காங்க. அந்த சால்ட்டு ப்ளஸ் பெப்பரு மேலே அப்படியே காரமாக இருக்குது. சாப்பிட்ட உடனே உள்ளே இறங்கின உடனே அந்த பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ் தெரியுது பாருங்க. மேலே இருக்க லேயர் எல்லாமே அந்த மசாலா ப்ளஸ் சால்ட்டு ப்ளஸ் பெப்பர் இருக்குது. இந்த உள்ளே சாப்பிட்ட உடனே பைனாப்பிளோட ஜூஸஸ் வெளில வந்து மேலே இருக்க அந்த ஸ்பைசினஸ் உள்ளே தெரியுது. நெக்ஸ்ட்டு கழித்த உடனே அந்த பைனாப்பிளோட டேஸ்ட் வந்துடுது. சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பன்னீர் தெரியுதா? இங்கே வச்சு இது இந்த மாதிரி ஆனது. இந்த ஹீட்டில் வச்சதுனால இந்த மாதிரி ஆனது. இது ஃபஸ்ட்டு இந்த வரும்போது இருந்த பன்னீர் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது இந்த அடுப்பு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் பார்க்குறேன். பார்ப்பாங்களோ? பேக் எடு உள்ளே போட்டுக்கலாம். பன்னீர் செம்ம சாஃப்டாக இருக்குது. give me fish also. எத்தனை வச்சுனே இருக்காங்க நான் கேட்டுனே இருக்கேன் பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லை, இங்கே நமக்கு செல்ஃப் சர்வீஸ் வேறு இருக்குது. அதையும் போய் சாப்பிட்ணும். ஸோ அந்த பைனாப்பிள் கூட வாட்டர் மெலன் இருந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன். வாட்டர் மெலன் ஸ்வீட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் மேலே இருக்குது. ஸோ பன்னீர் அண்ட் கேப்சிகம் ஸ்பூன்லேயே இடம் பத்தல. 2 பொருளுக்கு நான் என்ன பண்ணுறது, கீழே விழுந்துச்சு. கீழே விழலை, கிரில் மேலே விழுந்துச்சு. கேப்சிகம் அண்ட் பன்னீர் 2 கிரில் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவர் தெரியுதா? செம்ம சூடு. கேப்சிகம் ஆஃப் குக்காக இருக்குது. இந்த ஆஃப் குக்கான கேப்சிகம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் ப்ளஸ் பன்னீர் ஸ்மோக்கி ஃப்ளேவர். பன்னீர் செம்ம சாஃப்ட்டு. நான் இன்னொரு எடுத்து காமிக்கிறேன் பன்னீர் உங்களுக்கு. பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பிடிக்க முடியல, சூடாக இருக்குது. செம்ம சாஃப்ட் பன்னீர். இதில் இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 5 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு 5மே இவ்வளோ நல்லாயிருக்கு. சாப்பிட்டே இருக்கான் போல தோணுது. பட் என்னன்னா இந்த இவ்வளோ வெஜ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் இல்லை நான்வெஜ்ஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ப்ரான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகலை. ப்ரானோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தான். பட் இப்போ ப்ராப்பராக க்ரில்லில் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் பக்காவாக இறங்கியிருக்கு. இதுங்களா. ஸோ ஆல் ஓவராக சாப்பிட்டதில் ப்ரான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கேமராமேன் பார்த்துனே இருக்காரு. பாவம் அவரும் கொஞ்சம் சாப்பிட்டோம். நம்ம அடுத்தது சாப்பிட்டு இந்த 2 வரும் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரட் இப்போ கான் சாப்பிட்டோம். அதனால கான் தேவையில்லை. மேக்கப் பண்ணுறது ரொம்ப யூஸ் ஆக பொருள். சாரி, ஃபேஷியல் போடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் எப்பவுமே. ஸோ பிரியாணி க்ளோஸ் பண்ணுது.
ஸோ ரைஸு பாஸ்மதி ரைஸுங்க செம்மையாக இருக்குது ரைஸு அண்ட் தால் மக்னி. ஸோ அடுத்தது இந்தியாவிலேருந்து அப்படியே சைனீஸ் போட்டுருங்க. ஸோ அடுத்தது எக் ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வந்துருக்கோம். எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன் சிக்கனை காணும். என்ன அதுனா ஃபில் பண்ணினே இருக்கான், காலி ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதில் காலி ஆகிட்டு வயிறு ஃபில் ஆகிட்டு இருக்கு எல்லாரும். ஸோ இது எக் மசாலா. கோழி பால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணலாம். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்ட்டு. சிக்கன் சிக்கன் பிரியாணி. பீஸ் எல்லா பீஸ் அள்ளிடலாம். இது எல்லாம் காலி பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஏஞ்சி போக முடியல, அவ்வளோ வயது டைட்டு போயிட்டு இப்போ ரைஸு பிரியாணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து. ஸோ அதே மாதிரி நான் போயிட்டு வரதுல பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சீக் கபாப் வந்திருக்கு அண்ட் சிக்கன் லெக் வந்திருக்கு. எப்படியே தெரியுது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொதறி வச்சிருக்கேன். ஸோ இப்போ லெக் வந்திருக்கு தாடி கபாப். ஸோ தெரியுதா சிக்கன் லாலிபாப் சாப்பிடுவோம் இல்லையா, அதோட டோட்டலாக வேறு இது. இந்த லெக் எப்படி இருப்பாரு, எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கு. லெக் பீஸ்க்கு அந்த மசாலா என்ன பண்ணுமோ அதுக்கான ப்ராப்பர் மசாலா போட்டிருக்காங்க. ஸ்மோக்கினஸ் எப்படி இருக்குன்னா எவ்வளோ குக் பண்ணியிருக்காங்க பாருங்க. இவ்வளோ குக் பண்ணால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரை அழகாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. சிக்கன் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி உப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும்போது அந்த மசாலா டாமினேட் ஆகிடக்கூடாது. அந்த மசாலாவோட சேர்த்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். அது பக்கமாக மெயின்டைன் ஆகிடும் சிக்கனில். வேற லெவல். எப்படி இந்த லெக்கை எப்படியா கேட்டு அவ்வளோ செம்மையாக இருக்கு டேஸ்ட்டு. ஸோ அடுத்த ஷீக் கபாப் வந்திருக்கு. இது கூட மைனஸ் இருக்குது, மைனஸ் தொட்டு சாப்பிடலாம். மட்டன் வித் மைனஸ். இந்த மைனஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கோச்சிங்க. தலப்பாக்கட்டியில் ஒரு மைனஸ் இருக்கும், அது அச்சுக்கு இன்னொரு மைனஸ் இது வரைக்கும் வரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த மைனஸ் ஈக்குவலாக கொஞ்சம் 50% ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்வீட்னஸ் இருக்காது அதே மாதிரி மைனஸு. இந்த திக்னஸ் இல்லை, திக்னஸ் அவங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். திக்னஸ் நல்லா தான் இருக்குது. தெரியுதா மைனஸ் ஒரு திக்னஸ் உங்களுக்கு. மைனஸ் நல்லா திக்காக இருக்குது. பட் ஆனால் தலப்பாக்கட்டி மைனஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாது, அப்படியே கட்டி மாதிரி இருக்கும். பட் அது அளவுக்கு இல்லாமல் அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது இந்த மைனஸில். வாசம் ஷீக் கபாப் இன்னொரு வாட்டி உனக்காக சொல்லிட்டு எல்லாம் உனக்காகவே பண்ணிக்கிறதா அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மட்டன் இது பீட் பண்ணி செஞ்சுருக்காங்க. தெரியுதா எப்படி இருப்பாங்க மட்டன். மட்டனில் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மட்டனோட மீட்டோட பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளெண்டில் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா மசாலா உங்களுக்கு எப்படி இருப்பாங்க. மசாலா பாருங்க, மீட்டில் ஒட்டி இருக்கு மசாலா, மீட்டோட பிளெண்டாக இருக்குது, மீட்டுக்கு மேலே இல்லை.
வேறு இப்போ எத்தனை இந்த ஃபுட்டெல்லாம் காமிக்கிறேன் அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷு என்னது பிரியாணி. ஸோ பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஹைதராபாதி தம் பிரியாணி. ஸ்பைசஸ் ஹெவியாக இருக்குது. இந்த லவங்கோட வாசம் அதிகமாக இருக்குது. லவங்க வாசம் கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி இருக்குது. பட் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கம்மியாக இருக்குது. லைட்டாக மசாலா இருக்குது. அண்ட் ஹைதராபாதி தம் பிரியாணி அப்படிதான் இருக்கணும். ஸ்பைசஸோட லெவல் அதிகமாக இருக்கணும், மசாலாவோட லெவல் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இருக்குது. ஸோ சிக்கன் அதில் இருக்க சிக்கன் பாருங்கள். அதே மாதிரி செஸ் பீஸ் தான். சாஃப்ட்னஸ் தெரியுதா உங்களுக்கு? செஸ் பீஸ் இவ்வளோ சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. மசாலா சொன்னேன் இல்லையா, இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனை ஒட்டி இருக்கு. இந்த மசாலாவை சிக்கனை ஃபுல்லாக ஒட்டி அதுக்கப்புறம் தம் போட்டுருக்காங்க போல. சிக்கனோட குக் ஆகிருக்கு மசாலா ஃபுல்லாக. அந்த மசாலா தெரியுதா? மசாலா எப்படி இருக்கு பாருங்க. அங்கே ஃபுல்லாக இருக்கு. ஸோ அடுத்தது இந்தியன் சாப்பிட்டோம். அடுத்தது சின்னதாக ஒரு சைனீஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். எப்படி பாருமா? ஃப்ரைட் ரைஸில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். செக்கரோட காரம் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸில். அந்த வெஜ்ஜிஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்காங்க. கேரட் எக்குக்கான எக் ஃப்ரைட் ரைஸ்னால் எக் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கும் போட்டிருக்காங்க. கேரட் இருக்குது, கேப்சிகம் போடல, இந்த வெங்காயத்தாள் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு ஃப்ரைட் ரைஸ். ஸோ அடுத்தது இது ஆலு மோட்ஸ் சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கு. ஃபிஷ் மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டுக்கலாம். ஃபிஷ் மாதிரி இருக்குது. ஃபிஷ்ஷே தாங்க. இது என்னன்னு தெரியல. மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட்னஸாக இருக்குது. நல்லா சாப்பிட்றது. ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அடுத்தது சொல்லினா இங்கே வந்துடலாம். அடுத்தது என்னது? ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. சைனாவும் சேர்ந்துச்சு, இந்தியாவும் சேர்ந்துச்சு. ஸோ தால் மக்னி வித் ரைஸு. இங்கே எனக்கு பிடிச்சது இந்த ரைஸ் தான். எங்கள் அம்மா நான் சொல்லுவேன், இந்த ரைஸை செய்யுங்க. பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதி ரைஸில் தால்ச்சான்னு ஒன்று சொல்லுவோம். தால்ச்சா போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்தோம் வைங்களேன், கின்னு நிற்கும் வயலில். ஸோ இப்போ தால் மக்னி தான் இருக்குது நம்ம கிட்ட. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் தால்ச்சாவோட. தால் மக்னி ட்ரை பண்ணலாம். ரைஸில் சால்ட் லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் ரைஸ் எப்பவுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. ரைஸ் நம்ம குறை சொல்ல சாப்பிடும்போது ரைஸ் நல்லா இருக்குது. சால்ட் லைட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கம்மியாக இருக்குது. அண்ட் தால் மக்னி செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த தால் நல்லா போட்டு நல்லா மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை குக் பண்ணியிருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது தால் மக்னி. தால் மக்னி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை குக் பண்ணிட்டு நல்லா இந்த தால் நல்லா மேஷ் பண்ணி குக் பண்ணுவாங்க. குக் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. ரொம்ப தண்ணியாயிடும். அது மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ காமிக்கலாம் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க. பேஸ்ட் மாதிரி தால் மக்னே அப்படி தான் இருக்கும். தண்ணி ஊற்றக்கூடாது எப்பவுமே. ரொம்ப பிடிச்ச தால் மக்னி. இதுக்கு சப்பாத்தி தான் நல்லாயிருக்கும், ரைஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணியில் பன்னீர் போட்டிருக்காங்க. பன்னீர் இருக்குது. சேம் அதே பிரியாணி தான், அதே மசாலா தான். பட் மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்பைசஸ் சொன்னேன் இல்லையா, ஸ்பைசஸோட ஃப்ளேவர் நல்லா ஹெவியாக இருக்குது.
அதே மாதிரி மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் ஹைதராபாத் ஸ்டைலு. பட் நல்லா இருக்குது. இன்னொன்று பனானா வச்சு ஒன்று செஞ்சுருந்தாங்க. அதான் எடுக்கிறதுக்காக போவீங்க. என்னன்னு தெரியல, எதுவும் சாப்பிட்டதில்லை. பனானா சம்திங் போட்டுருந்துச்சு. அதை செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க இது சொல்லிட்டு கோலா ஒன்று இருக்கு இல்லையா, அதே பார்த்தீங்கன்னா பனானா வச்சு செஞ்சுருக்காங்க போல. அதோட கறி தான் இது, அது குழம்பு தான் இது. அதனால் சாப்பிட்றது ஸ்வீட்னஸ் இருக்குது. நல்லா காரமும் இல்லை, புளிப்பு தன்மையும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்டாக இருக்குது. இந்த குருமாவை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. காரம் கூட உணவு வந்துச்சு பாருங்க. அடுத்து நம்ம சாப்பிட்றது நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் தான் இது. நூடுல்ஸ் கூட சாஸ் வந்துருக்கு. சாஸ் இல்லை, சாரி, பட்டர் சிக்கன் இது. நூடுல்ஸ் கூட பட்டர் சிக்கன் சேர்த்து நூடுல்ஸில் அந்த சோயா சாஸ் வேற லெவலில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சோயா சாஸ் ஸ்மெல் ஹெவியாக இருக்குது. நல்லா இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெப்பர் அதிகமாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸில் அவ்வளோ அந்தளவுக்கு பெப்பர் இல்லை. இந்த காரம் தெரியல. இது நல்லா காரம் இருக்குது. இந்த சோயா சாஸோட அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது. டாமினேட் பண்ணல. ஸோ பட்டர் சிக்கனில் சிக்கன் பட்டர் சிக்கன் நல்லா இருக்குது. ஸ்வீட்னஸாக இருக்குது. கொஞ்சம் இந்த சில்லி சிக்கன் மாதிரி இப்போ லைட்டாக ஃப்ளேவர் வருது. பட் அந்த பட்டர் சிக்கனை சைனீஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அந்த அப்பளம் இருக்குன்னா தால் மத்தியும் ஒயிட் ரைஸ். இப்போ கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அப்பளம். அண்டு தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஊறுகாய். கருவேப்பிலை, மாங்காய் ஊறுகாய் நல்லா இருக்குது. ட்ரெடிஷ்னல் என்னதான் சைனீஸ் இந்தியன் எல்லாமே இருந்தாலும் தமிழ்நாடோட ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஊறுகாய் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அடுத்தது என்னென்ன இருக்கோ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு, இந்தியன் சைனீஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ கடைசியாக இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் சூப் வச்சுருந்தாங்க. சிக்கன் சூப், ரசம் அண்ட் மட்டன் கறி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வலிச்சு எடுக்கிறான்னு நானும் சாப்பிட்டுனே இருக்கேன். அவனும் சரியாக சாப்பிடல. ஸோ முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பிட்றது ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சூப் போகலாம். சூப் தெரியுதா? சிக்கன் சூப். இதில் எல்லாத்துலேயும் பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா. சூப்பில் சாட் மசாலா போட்டிருக்காங்க. இந்த ஹாஜ்மோலா சாப்பிட தெரியுமா, அந்த ஃப்ளேவர் அதில் அதிகமாக இருக்குது. இந்த சிக்கனோட ஃப்ளேவரை ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடுச்சு. இப்போ சூப் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதிகமாக குடிக்கிறது. சும்மா டேஸ்ட் வேணால் பாருங்கள். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு நல்லா போனோடு போடலாம். போனை போட்டால் நல்லாயிருக்கும். போன் இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக போட்டுருக்காங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சூப்பில். பட் நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டியான சூப் ட்ரை பண்ணணும்னா இங்கே வரலாம் இந்த சூப்புக்காகவே. ஹாஜ்மோலா சூப் கூட இது பேர் இருக்கலாம். அண்ட் ரசம் ஏன் நான் சாப்பாடில் போட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, எதுக்காக தெரியுமா ரைஸில் போட்டு சாப்பிடணும்னு சொன்னேன். ஹாஜ்மோலா ஸ்மெல்லு. இந்த ஹாஜ்மோலா ஸ்மெல்லு தூக்கி பாஸ்மதி ரைஸில், பூ மாதிரி இருக்க பாஸ்மதி ரைஸில் போட்டுருந்தீங்களேன், பூ கெட்டு போயிடும். அதனால் நம்ம ரசத்தை வெறும் வாயில் குச்சி ஒரு டேஸ்ட் சொல்லலான்னு சொல்லிட்டு ரசம் பார்த்திங்கன்னா ஹாஜ்மோலா ஸ்மெல்லில் இருக்குது. அது நிறைய பேர் பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்காது. ரசம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆயிலி. இது பாருங்க, ஆயிலி எவ்வளோ ஆயிலி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலி. இந்த நெருப்பில் போட்டால் எரியும் போல் அந்த மாதிரி இருக்குது ஆயிலு. ரசம் சூப் கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். பட் மற்றபடி மற்ற எல்லாமே நான் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது சூப்பை தனியாக வச்சுட்டு இடம் பத்தலை. ஸோ மட்டன் கறி கையில் சாப்பிட்லாம். மட்டன் பீஸு, ரைஸு, பாஸ்மதி ரைஸு, பூ மாதிரி இருக்க ரைஸு. ஸோ
ஸோ தெரியுது ஆயிலி. இந்த ஆயில்னஸோட இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணி மட்டனோட சேர்த்து சாப்பிட போகிறோம். சூப்புக்கு நான் எப்படி ரியாக்ஷன் கொடுத்தேன், இந்த குழம்பு நான் எப்படி ரியாக்ஷன் கொடுத்தேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சு சூப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குழம்பு செம்மையாக இருக்குது. வீட்டில் செய்வோம் தெரியுமா, மட்டன் கறி அந்த மாதிரி இருக்குது. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்வீட்னஸ் எதுக்கு அதிகமாக இருந்தால் அதில் கோகனட் அரிசி போட்டுருவாங்க போல், அதுலேருந்து வர ஸ்வீட்னஸ் தான். நான் ஆயில்னஸ் வந்து தெரியுமா, அந்த ஆயில்னஸ் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, மட்டனில் இருக்க கொழுப்பு நல்லா கொழுப்பான பீஸாக தான் போட்டிருக்காங்க. கொழுப்பு நிறைஞ்ச பீஸு. அந்த கொழுப்போட நல்லா அந்த கொழுப்பு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி குழம்புல ஊறி இருக்குது. அதனால அந்த ஆயிலி அந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. நல்லாயிருக்கு டோட்டலாகவே ரைஸு ப்ளஸ் குழம்பு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு. இது பாஷா ஃபிஷ் நினைக்கிறேன். இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் பாஷா ஃபிஷ்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் பாஷா ஃபிஷ் தான் நினைக்கிறேன். பாஷா ஃபிஷ் இதோட நான் 3rd டைம் 4th டைம் சாப்பிட்றேன். அதிகமாக சாப்பிட்டதில்லை நான். இது குழம்புல போட பிறகு கண்டுபிடிச்சேன் நான். ஸோ நம்ம மீன் குழம்பு புளிப்பாக இருக்கும். இது எப்படின்னு பார்க்கலாம். இல்லை நல்ல காரம். மீன் குழம்பு எப்படி காரம் இருக்குமோ அந்த காரம் இருக்குது. புளிப்பு பார்த்தீங்கன்னா இந்த குருமாவில் ஒரு புளிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புளிப்பு இருக்குது. மீன் குழம்புல இருக்க புளிப்பு இல்லை இதில். இந்த குருமா சாப்பிடும் போது ஒரு புளிப்பு இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருப்பாங்க, டேங்கினஸாக இருக்கும் குருமா. அந்த புளிப்பு இதில் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ்ஷில் இருக்க டேஸ்ட்டு குழம்புல தெரியுது, குழம்புல இருக்க டேஸ்ட் ஃபிஷ்ஷில் தெரியுது. அது நல்லா பிளெண்டாக இருக்குது மீன் கூட அந்த குழம்பு. தெரியுதா ஃபிஷ்ஷு? நல்ல காரம், மூக்கு இருக்க ஏறிச்சு காரம். சரியான சாஃப்ட்டு, வேறு லெவல். ஸோ ப்ளூ மொஜிட்டோ ஒன்று வாங்கினேன். செம்மையாக பார்க்குறதுக்கு. மேலே புதினா, ஐஸ் க்யூப்ஸு. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. புதினா ஒரு ஃப்ளேவர், மின்ட் ஃப்ளேவர் இருக்குது. அந்த ப்ளூ சிரப் போடுவாங்க இதில். இந்த ப்ளூ எப்படி வருதுன்னா சிரப்னால தான் வருது, வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் எதுவும் இல்லை. நல்லாயிருக்கு. லைவ் கவுண்டர் நம்ம ஒன்றா போயிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு லைவ் கவுண்டரில் இருந்தது பானிபூரி. பானிபூரிங்கே ஒன்று மிஸ் ஆகுதுன்னா உங்கள் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாருங்களேன், ஒன்று கபுக்குன்னு ஒரு வாய்க்குள்ளே போட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ளவங்க இருக்கு இல்லையா, எனக்கு வெறும் வாயை சாப்பிட்றது, தண்ணி இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் பானிபூரி. தட் மீன்ஸ் பானிபூரியில் வெறும் பூரி. எது கட்டாலும் அந்த பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா இருக்க தான் செய்யுது. ஏன்னா எங்கள் நார்த் இந்தியன் ஃபுல்லாக அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் கொஞ்சம் கொஞ்சம். அதனால் ஃபுல்லாக இந்த பிளாக் சால்ட்டு ப்ளஸ் அந்த சாட் மசாலா இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு ஃபுல் பானிபூரி எடுத்துகிட்டு
தண்ணியில் முக்கி பானிபூரியை குளிப்பாட்டி நம்ம வாயில் போட்டு தண்ணி நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்குது. புதினா ஃப்ளேவர் இருக்குது. பட் சாட் மசாலா பிளாக் சால்ட்டு இதுக்கு தான் செய்யுது. அந்த அஜினோமோட்டோ கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. அதான் டேஸ்ட் கொடுக்குது. நம்ம எதுவும் பண்ண முடியாது. நல்லா இருக்குது பானிபூரி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு தோசை போயிடலாம். இது நான்வெஜ் தோசை. சிக்கன் எக்கு மட்டன் தோசை இருந்துச்சு. நான் சிக்கனும் மட்டன் வாங்கியிருக்கேன். அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இது என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஐ திங்க் இது மட்டன் சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சென்ட்ரு பீஸ்ல சாப்பிட்லாம். ஓ தோசைக்கு முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். புளிப்புத்தன்மை லைட்டாக இருக்குது. இதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்க. இது அவ்வளோ பெரிய தோசைலாம் இல்லை. அந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மல் கிரேவி மாதிரி பண்ணிட்டு அந்த சிக்கனை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தோசாக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா அது தெரியுதா உங்களுக்கு? இன்னும் வெயிட் பண்ணலாமா? நல்லாயிருக்கு. தோசாவும் நல்லாயிருக்கு. அந்த மேஷ் பண்ண ஃபைனாக சாப் பண்ண சிக்கனும் நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹனி சிக்கன் நல்லா சாஸியாக இருக்குது. இந்த ஹனியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்தோன்னே தெரியுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விங்ஸில் செஞ்சுருக்காங்க. விங்ஸ் பீஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். விங்ஸ் பீஸ் கொஞ்சம் ஹார்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் அந்த மீடியமாக இருக்கும். அந்த பீஸாக ட்ரை பண்ண போகிறோம். எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்கள். கையை பாருங்களேன் எப்படி ஆச்சு. செம்ம ஜூஸியாக இருக்குது. இந்த ஹனி நல்லா மேலே போட்டு மேரினேட் பண்ணியிருக்காங்க. சாப்பிடலாமா? கிறிஸ்பி சிக்கன் மேலே அந்த ஹனி சாஸ் போட்டிருக்காங்க. இந்த ஹனி சாஸ் வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு பைட் பண்ணணுன்ற அந்த ஆர்வம் வந்துன்னே இருக்குது. ஒரு ஃபுல் பைட் போயிடலாமா? வெறும் எலும்பு அதையும் வச்சு சாப்பிடுவேன் நான். இப்படி இருந்தால் தான் இப்படி ஆக்கி வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்களா? இது எல்லா ஐட்டம்ஸும் ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா வாட்டி நெக்ஸ்ட் ஐட்டம் போயிடுவேன். இதில் மறுபடியும் அதே சாப்பிடணும்னு தோணுது. நல்லாயிருக்கு. இந்த ஹனியோட ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, இந்த கிறிஸ்பினஸோட கலந்து அப்படி அந்த ஹனியோட ஸ்வீட்னஸ் உச்சத்தில் நிற்குது. இன்னும் சுகர் வெல்லம் அதில் இருக்க ஸ்வீட்னஸோட ஹனியில் இருக்க ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். நல்லா இருக்கும் சிக்கன். அண்ட் நெக்ஸ்ட்டு பாஸ்தா போயிடலாம். பாஸ்தா இது பார்த்தீங்கன்னா அரேபியா சாஸ் ஆட் பண்ண சொன்னேன் நான். பெனே பாஸ்தா தான் இது. இதில் கார்ன் ப்ளஸ் பன்னீர் ஆட் பண்ண சொன்னேன். கையிலே சாப்பிடலாம். சாஸ் செம்மையாக இருக்குது. அரேபியா சாஸ் ஒரு டேங்கி ஃப்ளேவர் இருக்குது. காரம் ரொம்ப அதிகமாக இல்லை, மீடியமாக தான் போட சொன்னேன் நான். அந்த பன்னீர் ப்ளஸ் கார்ன் சூப்பர்ப். பெரிய பாசம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். பட் இங்கே அதான் வச்சுருக்காங்க. வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ஓவர் குக் பண்ணல. இந்த பெனே பாஸ்தா ஓவர் குக் பண்ணால் இந்த சாஸில் எப்படி ஆகும்னா கொஞ்சம் ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகிடும். ஆனால் சுருங்காமல் பக்காவாக இருக்குது. தெரியுதா எப்படி இருப்பார்?
நல்லா இருக்கு பாஸ்தா. நெக்ஸ்ட்டு மட்டன் தோசை, அதே சேம் தான். இதுக்கு ஒரு சட்னி கொடுத்துருவாங்க. நான் டேஸ்ட் பண்ண மாதிரி இதில் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் சட்னியோட. ஃபஸ்ட்டு ப்ளெயின் தோசை அது சட்னி டேஸ்ட் பண்ணலாம். சட்னி வித் தோசை. மட்டன் பைட்னா அவ்வளோ பெருசாக போவேன், சட்னி ஓட்டனா இது கொண்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நான் சட்னி வேறு லெவலில் இருக்குது. தேங்காய் அதிகமாக இருக்குது, ஒச்சக்கடலை கம்மியாக இருக்குது சட்னியில். நல்லா காரமாக இருக்குது, நல்லா இருக்குது சட்னி. ப்ளெயின் தோசை நாங்கள் லைவ் கண்ட்ரோல் போது பார்த்து ஒரு பையன் வந்து சாதா தோசை வித் சட்னின்னு கேட்டான். என்ன சாதா தோசை வித் சட்னி கேட்குறாங்க, சிக்கன் மட்டன்லாம் கேட்கலே பார்த்தா இப்போ தான் தெரியுது சட்னியோட ரகசியம். சட்னி வேறு லெவலில் இருக்குது. அண்டு மட்டன் தோசை, ஸ்டஃபிங் நல்லா இருக்குது. இதுக்குள்ள ஸ்டஃபிங் தெரியுதா? சிக்கன் மீட் நல்லா, இந்த சிக்கனில் இருக்க டேஸ்ட் நல்லா தெரிஞ்சுது. இந்த மட்டனில் இருக்க டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, ஏன்னு தெரில. மற்றபடி ஆசமாக இருக்குது. இந்த மட்டனை இந்த கைமா கறி சொல்லுவாங்க, இந்த கைமா கறியில் போட்டு அந்த உப்பு போட்டு நல்லா வாட்டியிருக்காங்க போல். அதனால் அந்த டேஸ்ட்லாம் நல்லா உள்ளே இறங்காமல் ஜூஸில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தெரியுது மட்டனோட டேஸ்ட்டு. சிக்கன் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் தோசை மாதிரி செம்மையாக இருக்குங்க. குட். நெக்ஸ்ட்டு கிறிஸ்பி சிக்கன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டேன், அதெல்லாம் அந்த மசாலாலாம் போட்டு ஊற்றுருக்காங்க. டேஸ்ட் பண்ணலாம். நல்லா நார்மலாக ஸ்பைசி சிக்கன், போன்லெஸ்ஸு. அந்த மசாலா கொஞ்சம் டேங் ஃப்ளேவர் மேலே போட்டுருவாங்க இல்லையா, அந்த மசாலா டேங்கி ஃப்ளேவர் இருக்குது. அந்த புளிப்பு தன்மைனா அதெல்லாம் சிக்கனோட சாப்பிடும்போது சிக்கனில் இருக்க அந்த சாஃப்ட்னஸ் ப்ளஸ் அந்த புளிப்பு தன்மை சாப்பிடும்போது நல்லா உள்ளே இறங்குது. ஸோ அடுத்தது கனவா சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இது மாதிரி நான் கிறிஸ்பியாக அது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இது, அதனால தான் இது கேட்டேன் ஸ்வீட்டை. ஸ்குவிட்டோட தன்மை என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். ரப்பரி டேஸ்ட் இருக்குது, மேலே அந்த கிறிஸ்பினஸும் இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. எப்படி இருப்பார் கிறிஸ்பினஸ், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த கவுச்சி வாசம் கொஞ்சம் இருக்குது, அது என்னன்னு தெரில. பட்டு ஸ்குவிட்டில் இருக்க அந்த ஸ்மெல் ப்ளஸ் அந்த கிறிஸ்பினஸ்ஸு ப்ளஸ் அந்த ரப்பரினஸ்ஸு எல்லாம் கலந்து வேறு லெவலில் இருக்குது. பட் இதுலேயும் அந்த மசாலா போட்டிருக்காங்க, டேங்கியாக இருக்கு சொல்லி இல்லையா, அந்த மசாலா போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு பைட்டா கனி சிக்கன் போயிடலாம். ஒரு ரொம்ப பிடிச்ச கனி சிக்கன். எல்லாம் முடிச்சுட்டு டைட் ஆகிட்டு டெசர்ட் செக்ஷன் வந்திருக்கோம். ஸோ டெசர்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு இருந்தது ஃபீர்னி கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குது. இந்த மலாய் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீல் இருக்கும் இதில். இப்போ இது எப்போவுமே சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா நான் இருக்கும், அதை நான் தொட்டு சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும் இது.
இது மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கன்சிஸ்டன்சி ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டு ஸ்மாஷ் பண்ணி செய்வாங்க, ரொம்ப எனக்கு பிடிக்கும் இது. ஸோ அடுத்தது பாயாசம். பாயாசம் எல்லார் வீட்டிலும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எல்லாருக்கும். வா, செம்ம ஸ்வீட்டு. ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னா ரொம்ப ஓவர் லெவலாக இல்லை, அந்த ஸ்வீட்டுக்கு என்ன கன்சிஸ்டன்சி என்ன ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற கொடுத்துருக்காங்க. அது பால் பாயாசம் நம்ம ஸ்டைலில் சொல்லலாம். இந்த பால் பாயாசம் ஸ்டைலில் இந்த ஸ்வீட்டோட வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் ஜில்னஸ் இருக்குது, அது எதுக்காக இந்த ஏசியில் வச்சு கொஞ்சம் ஜில்லாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வாய் வலிக்க சாப்பிட்ணும். சூப்பர். ஸோ அது சேலட் வச்சுருந்தாங்க, கட் ஃப்ரூட்ஸு, பைசல் பப்பாயா, பப்பாயா சைடு பீஸ் போல, சைடு பீஸ் போல ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது பப்பாயாவில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிர்னி பழம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கிர்னி பழம் சக்கரை போட்டு ஐஸ் போட்டு அச்சு குடிப்போம், வேறு லெவலில் இருக்கும். பட் இது கட் பண்ணி சாப்பிட்றோம், இதுவும் டிஃப்ரெண்ட்டான லெவல், நல்லாயிருக்கு. ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது பப்பாயிலும் சரி கிர்னி பழம்லையும் சரி. ஃப்ரூட்ஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அடுத்தது சீஸ் கேக், நல்லா ஒயிட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்குல்ல. இதை தமிழ்நாடு சைடில் சொல்லணும்னா அல்வா வச்சு வாயில் வச்சோன்னே உருகும் தெரியுமா, அந்த ஃபீல் இருக்குது. சீஸு வச்சோன்னே உருகுது, செம்மையாக இருக்குது. இன்னொரு பைக் போயே ஆகணும். அது மெல்ட் ஆகுது அப்படியே, வேறு லெவல். அந்த கேக்கில் அந்த ஹார்ட்னஸ் இருக்குல்ல, அந்த ஹார்ட்னஸே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டாக இருக்குது, வேறு லெவல். நார்மல் கேக்கு வேறு லெவல், சேம் அதே ஃபீல் தான். அண்ட் ஸ்ட்ராபெரி கேக் வேறு லெவல். இதுலேயே சாக்லேட்டு, முடியல நல்லா சாப்பிட்டே. சாக்லேட் கேக்கு வேறு லெவல், செம்மாக இருக்குது சொல்ல போனால். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்தோட ஃபேவரட், என்னோட ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட் சொல்லலாம், குலாப் ஜாமுன். இந்த எடுத்து எங்கே வரமாட்டேற, எங்கே ஓடி போகிற? இதை பற்றி சொல்லவா வேணும், சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. வேறு லெவல் குலாப் ஜாமுன். அதில் எடுத்தது ஒரு ஹல்வா ஒன்று வச்சுருந்தாங்க, என்ன ஹல்வான்னு தெரில, சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஹல்வா கிடையாது, தம் கரோட் மாதிரி ஒரு விஷயம். இந்த தம் கரோட்னா தம் பண்ணி அந்த ஸ்வீட் செய்வாங்க, அப்படி கேக் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு, கீ ஓவர் கம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கு. தெரியுதா கீ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சி. இது எல்லாம் சைடில் இருக்குது எல்லாமே கீ தான். ஸ்வீட் அதிகமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த அடுத்தது கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நான் சாஸோடு எடுத்துகிட்டு வந்தேன் நான். தெரியுது அந்த சாஸு, சாப்பிட்ட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது, கேக் நல்லாயிருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அந்த சாக்லேட்னஸ், சாக்லேட்டில் இருக்க கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் இனிப்பு
வேறு லெவல் வண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ஐஸ்கிரீம், குல்ஃபி ஐஸ்கிரீம். 3 ஐஸ்கிரீம் வாங்கினேன் நான், உருகிடுச்சு. ஒன்று மேங்கோ, ஒன்று சாக்லேட்டு, ஒன்று மலாய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். மேலே அந்த குல்கன் போட்டு கொடுத்துருக்காங்க. சாரி, இன்னொன்று பான் கொடுத்துருக்காங்க. பான் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த பானோட ஃப்ளேவர் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். வேறு லெவல் சாக்லேட் ஐஸ்கிரீம். சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்வீட் அதிகமாக இருக்குது. இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. இது நம்ம எப்படி சாப்பிட மேங்கோ ஐஸ்கிரீம். இது மேங்கோ சாஸ் தெரியுதா உங்களுக்கு? வேறு லெவல். ஸோ அடுத்தது குல்ஃபி பார்த்தான்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன் நான். ஸ்ட்ராபெரி ப்ளஸ் வெனிலா. கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. இந்த மில்க்கு யூஸ் பண்ண மில்க் நல்லா திக்காக இருக்குது போல். அந்த மில்கோட கன்சிஸ்டன்சி நல்லா தெரியுது. ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரியில் சப்ஜா இதெல்லாம் போட்டு எடுத்துருந்தேன் நான். ஸ்ட்ராபெரி சாஸ் வேறு ஊற்ற சொல்லுவேன் நான். இந்த சாஸோட டேஸ்ட் இருக்குல்ல, ஐஸ்கிரீமோட மிக்ஸ் ஆகி அந்த சப்ஜா விதை, இந்த ஃபலூதா ஃபீல் வருது எனக்கு. வேறு லெவலு. இது டோட்டலாக இந்த டெசர்ட்ஸ்லாம் சொல்ல போனால் வண்டர்ஃபுல்னு சொல்லலாம். பார்பிக்யூ நேஷன் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் ரிவ்யூ சொல்லியாச்சு. ஸோ பார்பிக்யூ நேஷனில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து கேட்பாங்க, அங்கே இருக்க வெயிட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட மத்தியானத்தை சாப்பிடாம நம்ம முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட கேட்டாங்க, இன்னும் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட்டே வாங்குறாங்க அவங்க. அண்டு அதில் இருக்க டெசர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சேன். டெசர்ட்ஸ்லாம் சம்முன்னு சொல்லலாம். அதில் அந்த சிக்கன் ப்ளஸ் அந்த கிரில் பண்ண சிக்கன் ப்ளஸ் அந்த ஃபிஷ் அந்த ஸ்குவிட் ஃப்ரை நல்லாவே இருந்துச்சு. ப்ரான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரான் பார்த்தீங்கன்னா ஓவர் குக்காகவே இல்லை, ஆனால் அதில் அவ்வளோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டோட்டலாக பார்பிக்யூ நேஷன் சொல்லணும்னா வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு தான் சொல்லணும். ஸோ நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் என்ன எனக்கு என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்கள். நான் திருத்திட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பக்காவாக பண்ணுறோம். ஓகே, பாய்.